தான் ஜக்காத்தில் நீயத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயத்து இல்லைன்னா ஜக்காத்து கூடாது. நீயத்து எப்போ செய்யலாம்? 2 இடத்துல செய்யலாம். ஒன்று, உங்கள் ஜக்காத்தை எல்லாம் கணக்கு போட்டீங்க, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ ஜக்காத்துன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிங்க. 1 லட்சத்துக்கு 2500 ரூபா, 10 லட்சத்துக்கு 25000 ரூபா. உங்கள் கையில் 10 லட்ச ரூபா இருந்துச்சுங்க, 25000 ரூபா நீங்கள் தனியாக எடுக்கும்போது இது என்னுடைய இந்த வருடத்திற்கான ஜக்காத்து அப்படி நியத் பண்ணிட்டீங்க, அது போதும். அப்போ கொடுக்கும்போது நியத் பண்ணணும்னு தேவையில்லை. எடுத்து வைக்கும் போதே ஜக்காத்துன்னு நியத்தில் எடுத்து வச்சுட்டீங்க, கொடுக்கும்போது நியத் பண்ணணும்னு தேவையில்லை. ஒருத்தர் அப்படி எடுத்து வைக்கல, அவருக்கு தெரியுது 25000 ரூபா ஜக்காத்து கடமைன்னு தெரியுது, எடுத்து வைக்கல. ஆளுக வர வர கொடுக்குறாரு இல்லையா, கொடுக்கும்போது நியத் பண்ணுறாரு, அப்படி நியத் பண்ணாலும் போதும். அப்போ எடுத்து வைக்கும்போது நியத்து செய்யணும் அல்லது கொடுக்கும்போது நியத்து செய்யணும். நியத்து இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஜக்காத்து என்னங்க செல்லாது. ஒரு ஆள் கையில் பணமாக கொடுத்தீங்க, ஜக்காத்துங்கிற நியத்தே பண்ணலை, கொடுத்த பிறகு நான் ஜக்காத்தா நியத் பண்ணிக்கிறேன், நியத் பண்ணலாமான்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து யார் வாங்கிட்டு போனானோ அவன் அந்த பணத்தை இன்னும் செலவு பண்ணாமல் இருந்தால் நீங்கள் நியத்து பண்ணலாம். அவன் செலவு பண்ணியிருந்தா நியத் பண்ண முடியாது. அவன் செலவு பண்ணிட்டானா இல்லைன்னு எப்படி தெரிவிங்க? அதனால ஜக்காத்தில் நீயத்து ரொம்ப முக்கியம். இந்த நீயத்தை என்ன செய்யணுங்க, நல்ல முறையில் தெரிந்து அதை என்னங்க பின்பற்றுவது அவசியம். அதே போல ஜக்காத்தில் கடன்களுடைய ஜக்காத்திற்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வர வேண்டிய கடன்கள் இருக்கு பாருங்க, வியாபாரிகளாக இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனும் இருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய கடனும் இருக்கும். இந்த வர வேண்டிய கடன்கள் விஷயத்தில் மார்க்க நமக்கு ஒரு சலுகையை தந்திருக்கு. இப்போ ஒரு பெரிய பெரிய வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு கடன் வர வேண்டி இருக்குது. இந்த கடனுக்கு நீங்கள் வருஷந்தோறும் ஜக்காத்து கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்கணும்னு தேவையில்லை. மாறாக அந்த பணம் எப்போ உங்கள் கையில் வருமோ வந்த பிறகு கடந்த வருடங்களுக்கும் சேர்த்து கொடுத்தா போதும். ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு வர வேண்டி இருக்குது, 5 வருஷம் கழிச்சு வருது அப்படின்னு சொன்னால் அந்த 10 லட்சத்திற்கு 5 வருஷத்திற்கான ஜக்காத்தை என்ன செய்யணும், கணக்கு போட்டு நீங்கள் கொடுத்தா. ஆக மார்க்கம் ஜக்காத்தை ரொம்ப லேசாக்கி இருக்குது. அதில் ஒரு பெரிய கஷ்டமோ சிரமமோ கண்டிப்பாக மார்க்கம் தரலை. அழகான முறையில் கணக்கு போட்டு ஜக்காத்தை கொடுக்கலாம். வருஷம் முழுக்க நீங்கள் தனித்தனியாக கொடுக்கறத ஜக்காத்துன்னு ஒரு நோட்டை போடுங்க. அந்த நோட்டில் ஜக்காத்துடைய அளவை நீங்கள் எழுதிட்டே வாங்க, யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு எழுதிட்டே வாங்க. அதை கடைசியில் கழிச்சுக்கிட்டா ஜக்காத்து லேசாக போயிடும். ஜக்காத்து கட்டடங்களுக்கு கொடுக்க முடியாது. பள்ளியாசல் கட்டடம் கட்டுறாங்க, வசூல் பண்ணுறாங்க, ஜக்காத் பணத்தை கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. யாருக்கும் சம்பளமாக கொடுக்க முடியாது. நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக ஜக்காத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஜக்காத்தை கரெக்டாக கொடுக்கணும். இப்போ நோயாளிகள் இருக்கிறாங்க, நோயாளிகளுக்கு நீங்கள் ஜக்காத்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அவங்க கையில் தான் கொடுக்க முடியுமே தவிர மருத்துவமனையில் பணமாக கட்ட முடியாது. ஏழை மாணவர்கள் கையில் தான் பணத்தை கொடுக்கணுமே தவிர ஸ்கூலில் ஃபீஸாக நீங்கள் கட்ட முடியாது. இந்த மாதிரி சட்டங்களை தெரிந்து கரெக்டான முறையில் ஜக்காத்தை கொடுக்க முயற்சி செய்யணும். இப்போ படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கு என்ன கிடையாது, வசதி இல்லை. இவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரி, இவங்க அத்தாட்ட நிசாப் அளவுக்கு செல்வம் இருக்குது, அவர் கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறார், அவருக்கு ஜக்காத்து வாங்குற தகுதி இல்லை. பையன் பருவம் அடைந்த பையன், அவன்கிட்ட காசு எதுவுமே இல்லை, அவன் பேரில் சொத்து எதுவும் இல்லை. அத்தா பணக்காரராக இருந்து மகன்கிட்ட எந்த சொத்தும் இல்லைன்னா அந்த பையனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்படி அந்த பையனை பருவம் அடைந்த பிறகு அத்தா சொத்து அவன் சொத்தாக ஆகாது, அவர் பேரில் இருக்கிறது அவருக்கு. இந்த பையனுக்குன்னு எதுவுமே இல்லை, இப்போ அவர் கல்விக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பையனுக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். எனவே அருமையானவர்களே, நிறைய சட்டங்கள் ஜக்காத்துக்குள்ளே இருக்குது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. உலமாக்களிடம் கேட்டு அணுகி நம்முடைய செல்வங்களுக்கான ஜக்காத்தை முறையாக கொடுக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. ஹனஃபி மதுஹபில் தங்கம் வெள்ளி இந்த ரெண்டும் எப்படி இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். அது நகையாக இருந்தாலும் கொடுக்கணும், காயினாக இருந்தாலும் கொடுக்கணும், தங்க வெள்ளி கட்டியாக இருந்தாலும் கொடுக்கணும். ஹனஃபி மதுஹபில் இது ரொம்ப கஷ்டம். என்னுடைய மாணவர் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதில் போன வருஷம் கொஞ்சம் தங்கம் வாங்கினேன், 1 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி தாறுமாறாக ஏறும் நான் நினச்சா பார்த்தேன், நான் எப்படி போன வருஷம் வாங்கினேன் அந்த காசுக்கு ஜக்காத்து கொடுக்கறதா அல்லது இப்போ உள்ள விலைக்கு ஜக்காத்து கொடுக்கறதான்னு கேட்டார். ஏப்பா தங்கத்தில் மட்டும் இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு, தங்கத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாத, ஏன் பண்ண? அப்போ அதில் வாங்கிட்டா போன வருஷம் உள்ள அந்த ரேட் இல்லை, இப்போ என்ன விலைக்கு விற்கப்படுதோ, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன கிராம் ரேட்டோ அதுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். மனைகள் வாங்குகிறோம், மனைகள் வாங்குறவங்க விற்கணுங்கிற நியத்து வைக்காதீங்க.
வாங்கி போடுறோம், பின்னால் பிள்ளைங்களுக்கு ஹதியாவை கொடுக்கலாம். எந்த நியத்தும் இல்லாமல் மனைகள் வாங்கி போட்டால் அதுக்கு ஜக்காத்து கிடையாது. அதனால மனைகள் வாங்குறதா சில நேரங்களில் மக்களுக்கு சில சலுகைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இது ஜக்காத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு சொல்லலை. மனை வாங்குற நேரத்தில் காசு கூடும்போது விற்கிறதுங்கிற நியத்தில் வாங்கினீங்கன்னா வருஷத்தோறும் ஜக்காத்து கொடுக்கும், நீங்கள் மாட்டிக்குவீங்க. அது பெரிய சிரமமாக போயிடும். மனைகள் வாங்குறவங்க எந்த நியத்தும் இல்லாமல் வாங்குறேன், நாளைக்கு நான் வீடும் கட்டலாம், என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் அன்பளிப்பும் கொடுக்கலாம் அப்படிங்கிற நியத்தில் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கும் அதில் ஜக்காத் இல்லை. அதனுடைய மதிப்பு எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஆனாலும் சரி. அதனால மனைகள் வாங்குற நேரத்தில் மட்டும் விற்கிற நியத்து இல்லாமல் பார்த்து கொண்டால் ஜக்காத்து கொடுக்காம என்ன செய்யலாம், தப்பிக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வணக்கத்தை அழகான முறையில் உரிய முறையில் செய்யக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.